Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So in the video group 4 and group 2 ஓட தமிழ் நியூ சிலபஸ் அடிப்படையில் யூனிட் 6 இருக்கு இல்லைங்களா, எளிய மொழிபெயர்ப்பு. ஸோ அதை தான் கம்ப்ளீட்டாக இந்த ஒரே வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் நமக்கு ஃபஸ்ட்டு எது தேவை அப்படிங்கிற மாதிரியான பேஜஸ் எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் எதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளோட மெட்டீரியலை டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஷின் கேட்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இப்போது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். கரன்சி நோட்னா என்ன, பேங்க்னா என்ன, செக்னா என்ன, டிமாண்ட் டிராஃப்ட்னா என்ன, இந்த மாதிரி வார்த்தைகளை கொடுத்து அதோட தமிழ் சொற்கள் என்னன்றதை கேட்பாங்க. இது வந்து ஒரு டைப். இன்னொன்று, இது கூடவே ரிலேட்டடாக நீங்கள் யூனிட் 4 கலைச்சொற்கள் படிச்சிங்க இல்லைங்களா, மஸ்ட்டுங்க. யூனிட் 6லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிளேஸ்மெண்ட் வந்து நமக்கு அப்படியே இருக்கும். சரிங்களா? அப்போ யூனிட் 6ல் 50% நீங்கள் எதையும் கவர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா, அதாவது கொஸ்டினில் நம்ம கவர் ஆகும் அப்படின்னா, யூனிட் 4 இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து யூனிட் 6ல் மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி வேர்டிங்ஸ் வந்து படிக்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கலைச்சொற்கள் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதே போல் கலைச்சொற்களும் நமக்கு வரும், இந்த மாதிரி வார்த்தைகளும் கொடுத்து நமக்கு என்ன கேட்பாங்க, தமிழ் சொல்ல வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிறது கேட்பாங்க. இது வந்து ஒரு டைப் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிஜிட்டல், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இது வந்து இது கூட ப்ளஸ் கலைச்சொற்கள், இது ரெண்டுமே சேர்ந்தது தான் நமக்கு ஒரு டைப் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்களா தமிழ் வார்த்தைகள் மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குது இல்லைங்களா. இப்போ அதிபர், இந்த ஆரம்பம், பரீட்சை, இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். அப்போ நமக்கே தெரியாமல் இதெல்லாம் தமிழ் சொற்கள் அப்படின்னு நினச்சி நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம் இல்லைங்களா. பட் இது எல்லாமே என்னதுங்க, பிறமொழி சொற்கள். அப்போ இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு தமிழ் சொல் கொடுங்க அப்படிங்கிறது ரெண்டாவது டைப். ஸோ ரொம்ப ரேரான கேஸ் நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் ஸ்கூலில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரியை கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய கலப்பு சொற்கள், இந்த பிறமொழி சொற்களுக்கு தகுந்த மாதிரியான தமிழ் சொல் வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிறது வந்து கேட்டிருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்கூலில் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அண்டர்லைன் கொடுத்துருக்கலாம், இல்லை அண்டர்லைன் கொடுக்காமலும் அதுக்கான தமிழ் வார்த்தைகளை நமக்கு கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மொத்தமாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ABCD 4 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? சரியான ஸ்டேட்மெண்ட் ஒரு வரியிலையும், மற்றதெல்லாம் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா? மொத்தமாக இந்த யூனிட்டில் 3 டைப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொன்னேன், கலைச்சொற்கள் மாதிரி தமிழில் வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ அது வந்து ஃபஸ்ட் டைப். செகண்ட் டைப் என்ன சொன்னேன், நம்ம தமிழ் வார்த்தை மாதிரி இருக்கும், ஆனால் அது பிறமொழிகள், அதுக்கான தமிழ் சொற்கள் வந்து கொடுக்கணும். இது செகண்ட் டைப். மூணாவது டைப் வந்து இந்த இது. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இது போக ப்ராக்டிஸ் செஷனுக்காக நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பழைய சமச்சீர் புக்கிலலாம் வந்து தயக்கமின்றி தமிழிலேயே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை சும்மா அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன, அதுக்கு நம்ம தமிழ் வார்த்தை என்ன உபயோகப்படுத்தலாம், அந்த மாதிரி வந்து என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ பிறமொழி கலப்பின்றி பேசுக. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், எங்கள் ஸ்கூலில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்கூலுங்கிறது ஆங்கில சொல், இது எப்படி மாற்றலாம், எங்கள் பள்ளியில் சுற்றுலா கூட்டி கொண்டு போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றலாம் இல்லையா. அவ்வளோதான். இந்த ஸ்கூலில் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம மாற்றணும். அடுத்தது, பெற்றோரிடம் பெர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. பெர்மிஷன் லெட்டர்னா என்னதுங்க, அனுமதி கடிதம். அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் தான். ஸோ அடுத்தது வந்து பாருங்களேன், பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அதில் அந்த கலரில் இருக்க வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் தமிழ் சொற்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டர்னா என்னது, கணினி. காலிங் பெல்னா அழைப்பு மணி. மிஷின் அப்படிங்கிறது என்னது, எந்திரங்கள். ரோபோ அப்படிங்கிறது தானியங்கி. அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரன்சி நோட், இந்த இதெல்லாம். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கு, பட் இருந்தாலும் நான் இங்கே வந்து சொல்கிறேன், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, கரன்சி நோட் அப்படிங்கிறது பணத்தாள். ஓகேங்களா? என்னது, பணத்தாள். ஸோ எங்கே இருக்குது பாருங்கள், பணத்தாளுங்கிறது இங்கே இருக்குது. அடுத்தது பேங்க் அப்படிங்கிறது வங்கி. அடுத்து செக் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காசோலை. அடுத்து டிடி சொல்லுவோம் இல்லைங்களா, டிமாண்ட் டிராஃப்ட், வரைவோலை. ஸோ இங்கே இருக்கா. அடுத்தது டிஜிட்டலுங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மின்னணு மயம். ஸோ வந்து இங்கே இருக்கா. ஓகே, 5 இது பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து ஆன்சரோடு வச்சு பார்க்க முடியாது, ஸோ நான் ஆன்சர் மட்டும் இங்கே ரீட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ டிஜிட்டலுங்கிறது என்னன்னு சொன்னால் மின்னணு மயம். அடுத்தது டெபிட் கார்டுங்கிறது வந்து பற்று அட்டை. கிரெடிட் கார்டு வந்து கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம். காமர்ஸ் மின்னணு வணிகம். சரிங்களா? ஸோ ஆன்லைன் ஷாப்பிங், காமர்ஸ், இது ரெண்டுமே கம்பல்சரி எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம், காமர்ஸ் அப்படிங்கிறது மின்னணு வணிகம். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்தோம் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், ஒரு வார்த்தைக்குமான தமிழ் சொல் வந்து நம்ம சொல்ல போகிறோம். அச்சன் அப்படின்னா தந்தை. சரியா? விஞ்ஞானம் அப்படிங்கிறது அறிவியல். சரிங்களா? ஃபஸ்ட்டு தந்தை, விஞ்ஞானம்னா அறிவியல். அடுத்து பரீட்சை அப்படிங்கிறது தேர்வு. லட்சியம் அப்படிங்கிறது
குறிக்கோள். சரிங்களா? அடுத்து அதிபர் அப்படின்னா தலைவர். அடுத்து ஆச்சரியம் அப்படிங்கிறது வியப்பு. ஆரம்பம் அப்படிங்கிறது தொடக்கம். அடுத்து சதம் அப்படிங்கிறது 100. சரியா? அடுத்தது வந்து பாருங்கள் அபாயம். அபாயம்னா இடர். என்னதுங்க? இடர். சரியா? அடுத்து தேகம் அப்படின்னா நம்மளோட உடல். சரியா? உடல். சரித்திரம் அப்படிங்கிறது வரலாறு. சத்தம்ங்கிறது ஓசை. என்னதுங்க? ஓசை. அடுத்து ஆதி அப்படிங்கிறது என்னது? முதல். என்னது? ஆதி அப்படின்னா முதல். அடுத்தது உத்தரவுங்கிறது கட்டளை. தினம் அப்படிங்கிறது நம்மளோட நாள். ஓகேவா? அடுத்து சந்தோஷங்கிறது மகிழ்ச்சி. அவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்தோம் அப்படின்னா ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் அப்படிங்கிறது விரலி. ஓகேங்களா? அடுத்து டாக்குமெண்ட்னா கோப்பு. ஃபோல்டர் உரை. ஸோ இதெல்லாமே வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு அடிக்கடி வந்து ரிப்பீட் ஆகக்கூடிய ப்ரீவியஸ் கொஷின் இந்த 3 வார்த்தையுமே. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்தீங்க அப்படின்னா அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணி அந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய பிறமொழி சொற்களுக்கான தமிழ் சொல் வந்து சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த மாதிரிலாம் நமக்கு கேட்க மாட்டாங்க, ரொம்பவே ரேர் தான். ஸோ அப்படி நான் வந்து எதுக்காக இதையும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கோங்க, வார்த்தைகள் நிறையா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேராகிராஃப்ஸை வந்து நம்ம ஆட் ஆன் பண்ணி கொடுத்துருக்கோம். மற்றபடி வந்து நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறோன்னா அது எல்லாமே கம்பல்சரி உங்களோட ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் இல்லைங்களா அந்த அச்சன்னா தந்தை இதெல்லாம் வந்து கம்பல்சரி ஃபிங்கர் டிப்பில் வந்து இருக்கணும். அண்ட் அதே போல் இந்த பாக்ஸ் வந்து அவ்வளோ ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இது எல்லாமே கலைச்சொற்கள்லேயே இது நமக்கு நிறையா வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் ரேரான விஷயங்கள் தான். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் வேர்ட்ஸ் வரக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு ரொம்ப ரிப்பீட்டடான விஷயங்கள். சரிங்களா? அடுத்து வந்தோம் அப்படின்னா மொழிபெயர்ப்பு கல்வின்னு சொல்லிட்டு 10ஆம் வகுப்பில் 5வது பாடம் வந்து இடம்பெற்றிருக்கும். இதில் பெருசாக கண்டென்ட்லாம் நமக்கு எதுவும் இருக்காது. எதுக்காக மொழிபெயர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலான விஷயங்கள் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணுன்னா உலகப்போர் நடந்துட்டு இருந்த சமயத்தில் அமெரிக்கா வந்து சரணடையாவிட்டில் குண்டு வீசப்படும் அப்படின்னு வந்து ஜப்பானுக்கு வந்து எச்சரிக்கை வந்து விடுத்து ஒரு செய்தி வந்து அனுப்புகிறாங்க. அதுக்கு ஜப்பான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மொகுசாஸ்டு அப்படின்னு வந்து விடை வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அதோட பொருள் வந்து தெரியாமல் அமெரிக்கா வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஹிரோஷிமா மேலே குண்டு வந்து வீசிடுறாங்க. ஆக்சுவலாக அந்த மொகுசாஸ்டு அப்படிங்கிறது என்னென்னா விடை தரதுக்கு எங்களுக்கு அவகாசம் வேண்டும் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். ஆனால் அதை அவங்க வந்து நாங்கள் மறுக்கிறோம், உங்களோட இந்த எதிர்ப்பை வந்து நாங்கள் மறுக்கிறோம், அதாவது நீங்கள் வந்து நாங்கள் சரண் அடையலைன்னா நீங்கள் குண்டு போட்டுருவோன்னு சொல்கிறீங்களா, அதவே நாங்கள் மறுக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிடுறாங்க, குண்டு போட்டுடுறாங்க. ஆனால் ஆக்சுவலாக ஜப்பான் என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு அவகாசம் வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ மொழிபெயர்ப்பு சரியாக வந்து நிகழாத காரணத்தினால இந்த ஒரு வரலாறே வந்து உருவாயிடுக்கு இல்லைங்களா. ஸோ அப்போ மொழிபெயர்ப்புங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருப்பாங்க. மற்றபடி இங்கே நம்ம என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா இந்த எக்ஸிபிஷன் அப்படின்னா காட்சி, பொருட்காட்சி. ஈஸ்ட் இந்தியா ரயில்வேஸ்னால் இருப்பு பாதை. ரெவல்யூஷன்னா புரட்சி. ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது தொழில் நிறுத்தி இருத்தல், தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம். ஓகேங்களா? இது எல்லாமே யாரோட மொழிபெயர்ப்புனா பாரதியார் இருக்கார் இல்லைங்களா, அவரோட மொழிபெயர்ப்பு. ஸோ அந்த 4 வேர்டு வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். மற்றபடி வந்து பெருசாக வேறு எதுவும் இருக்காது. ஓகேங்களா? சரி, அடுத்து வந்தோம் அப்படின்னா ஸோ பாரதிதாசனோட ஒரு பாடல் வந்து தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கான தமிழ் வேர்ட்ஸ் என்னங்கிறத இங்கேருந்தே நம்ம எடுத்து எழுதணும். சரி, அப்போ எக்ஸாமில் நமக்கு இந்த மாதிரி கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த 6 வார்த்தைக்கான தமிழ் அர்த்தத்தை நம்ம இங்கே என்ன பண்ணணும், கம்பல்சரி மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இப்போ லூட் மியூசிக் அப்படின்னா யாழிசை. சரிங்களா? சேம்பர் அப்படிங்கிறது என்னென்னா கூடம். என்னதுங்க? கூடம். சரியா? டு லுக் அப் அப்படின்னா எட்டி பார்த்தேன் அப்படின்றது. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கிராண்ட் டாட்டர். கிராண்ட் டாட்டர்னா என்னது, பேத்தி. ரோட் அப்படிங்கிறது என்னென்னா நெட்டுரு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நெட்டுரு இருக்கு இல்லையா, இதுதான் என்னது, ரோட். அடுத்து டைரக்டிக் காம்பியேஷன் அப்படின்னா நீதி நூல் திரட்டு. சரிங்களா? அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து வந்தோம் அப்படின்னா பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக மாற்றி எழுதுக. ஸோ இங்கே வந்து கோல்டு பிஸ்கட், தங்க கட்டின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அவ்வளோ தடவை நமக்கு ரிப்பீட்டான ஒரு ப்ரீவியஸாக கொஷினுங்க. எங்கள் கோல்டு பிஸ்கட்னா தங்க கட்டின்னு எங்களுக்கு தெரியாதாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அப்போ எந்த மாதிரி டைப் கொஷின்ஸ் இதில் ப்ளேஸ் ஆகும், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, இங்கே வந்து பாருங்களேன், இங்கே என்னென்ன இருக்குது, கோல்டு பிஸ்கட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, தங்க கட்டி. இங்கே யூஸ்ன்னு இருக்குது. யூஸ்னால் என்னதுங்க, பயன்படுத்துறது. வெயிட் அப்படிங்கிறது வந்து என்னது, எடை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக அப்படிங்கிற வார்த்தை, சமமாக. ஓகேவா? அடுத்து பட். பட் அப்படின்னா என்னதுங்க, ஆனால். அவ்வளோதான். அடுத்து எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பரிசோதனை. அடுத்து ரிப்பீட்னா மீண்டும் செய்கிறது, மீண்டும். அடுத்து வந்து ஆன்சர் அப்படிங்கிறது என்னதுங்க, விடை. அவ்வளோதாங்க. விடையில் பதில் ஏதோ ஒன்று, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்திங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ்.
ஸோ இதிலேருந்து நமக்கு நிறையா கொஷின்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ வாடகை அப்படிங்கிறதான தமிழ் சொல் வந்து குடிக்கூலி, அடுத்தது மாதம்னா திங்கள், போலீஸ் அப்படிங்கிறது காவலர், நிச்சயம்ங்கிறது உறுதி, உத்தரவாதம்ங்கிறதும் உறுதி, அடுத்து சந்தோஷங்கிறது மகிழ்ச்சி, அடுத்து சம்பளம்னா ஊதியம், ஞாபகம்ங்கிறது நினைவு, அடுத்து வருடம்ங்கிறது ஆண்டு, தேசம் அப்படிங்கிறது நாடு, வித்தியாசம் வேறுபாடு, உற்சாகம் பூரிப்பு. சரிங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விசா அப்படிங்கிறது வந்து நுழைவுச்சீட்டு, பாஸ்போர்ட்டுங்கிறது கடவுச்சீட்டு, கம்பெனிங்கிறது நிறுவனம், பத்திரிக்கை நாளிதழ், அடுத்து கோரிக்கைங்கிறது வேண்டுதல், யுகம்னா ஊழி, என்னதுங்க இந்த ஊழி இருக்கு இல்லையா, நீண்டதொரு காலப்பகுதின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் என்னது ஊழி. அடுத்து ராஜ்யம் அப்படிங்கிறது என்னதுங்க, ஒரு மாநிலத்தையோ இல்லை ஒரு நாடையோ ஆட்சி செய்கிறது, ஆள்வது. சரியா. சரித்திரம்ங்கிறது வரலாறு, முக்கியத்துவம்ங்கிறது முதன்மை, சொந்தம்னா உறவு, சமீபம்ங்கிறது அண்மை, தருணம்ங்கிறது உரிய வேலை. அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ கம்பல்சரி இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், தெளிவாக படித்து ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். சரிங்க. அடுத்து வந்தோம் அப்படின்னா இந்த பேராகிராஃபுக்கான தமிழாக்கம் அப்படியே கொடுத்துருக்காங்க. நிறைய தடவை ரீட் அவுட் மட்டும் பண்ணுங்கள், மனப்பாடம்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. சரியா. ஸோ இங்கே இருக்கக்கூடியதில் ரிலீஜியன்னா மதம், ஃபிலாசபினா தத்துவம், மெடிசின்னா மருத்துவம், சயின்ஸ்னா அறிவியல், ஐடால் அப்படின்னா சிலைகள். அவ்வளோதான் ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் ஒன் வந்து வந்தோன்னா இந்த பேராகிராஃபில் இருக்கக்கூடிய பிறமொழி சொற்கள் வந்து எப்படி மாற்றலாங்க, ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அதே போல் ப்ரீவியஸாக சொன்னது போல் இங்கே இங்கிலீஷில் இருக்கிறதுக்கு அப்படியே தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க, ரீட் அவுட் மட்டும் பண்ணுங்கள் போதுமானது ஓகேங்களா. ஸோ அதே போல் தான் இந்த பேராகிராஃபும். ஸோ நெக்ஸ்ட் வந்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ். சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அணைக்கட்டு, இந்த இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க, அதுக்கு தமிழுக்கு வந்து பாருங்கள். அணைக்கட்டு, ஆனிக்கட் அப்படிங்கிறது அணைக்கட்டு, கேஷ்னா காசு. ஸோ அதே போல் வந்து கட்டமரம்ங்கிறது இங்கே கட்டு மரம், அடுத்து கறிங்கிறது வந்து கறி, அடுத்து மேங்கோ மாங்காய், தோப்பு, பப்படம் அப்படிங்கிறது பப்படம். சரிங்களா. அடுத்து டீக் அப்படிங்கிறது தேக்கு. ஸோ அதே போல் தான். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே தெளிவாக படித்து வச்சுக்கணும் ஓகேங்களா. அது ஆல்ரெடி கலைச்சொற்களுக்கும் நம்ம ஆட் பண்ணியிருப்போம், இங்கேயும் படிச்சுக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு அதே சிறப்பு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது கணினி, மார்ஃபம் அப்படிங்கிறது உருபன், அப்ளிகேஷன் ஆப் அப்படிங்கிறது செயலி, ஸ்மார்ட் ஃபோனுங்கிறது வந்து திறன்பேசி, சிம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா செறிவு அட்டை. இங்கே பாருங்கள், செறிவு அட்டை. இது எல்லாமே வந்து கலைச்சொற்களில் படித்ததே தான் இங்கே ரிப்பீட் ஆகிருக்கும். வேர்ட் ப்ராசஸர் அப்படிங்கிறது வந்து செயலி, என்னதுன்னா செயலி. சரிங்களா. அடுத்து ஃபாண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்துரு. ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஃபாண்ட் அப்படிங்கிறது எழுத்துரு. சரிங்களா. இன்டர்நெட் அப்படிங்கிறது இணையம். சரிங்களா. அடுத்து அனிமேஷனுங்கிறது நகர்படம், அடுத்து ஃபைல்ஸ் வந்து கோப்பு, யூனிகோடுங்கிறது வந்து ஒருங்குறி, இபுக்குங்கிறது மின்னூல், டவுன்லோட் பதிவிறக்கம், அப்லோட் பதிவேற்றம். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே அப்படியே இருக்கும். இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோனுங்கிறது இங்கே திறன்பேசி, மார்ஃபம்ங்கிறது வந்து உருபணியல், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சொற்செயலி இங்கே இருக்குது பார்த்திங்களா, வேர்ட் ப்ராசஸர். ஸோ இதே போல் தான் மின்னூல், இது எல்லாமே உங்களுக்கு அப்படியே இங்கே இருக்கும் வேர்ட்ஸ் எல்லாமே ஓகேங்களா. சரி, நியூ புக் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழைய சமச்சீர் புக்கில் வந்து பாருங்களேன், 6ஆம் வகுப்பில் இப்போ டிவினா தொலைக்காட்சி, ரேடியோனா வானொலி, டிஃபன்னா சிற்றுண்டி, டீனா தேநீர், கரண்ட்டுனா மின்சாரம். ஸோ இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா. ஒரு 3 பேஜில் வந்து நமக்கு 3 பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 3 பாக்ஸுமே நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ரொம்ப 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 ரிப்பீட்டடான கொஷின்ஸ் நமக்கு ஓகேங்களா. சரி, அடுத்து வந்தோம் அப்படின்னா இந்த தயக்கமின்றி தமிழிலேயே பேசுவோம், அதெல்லாமே எடுத்து கொடுத்துருக்கோன்னு சொன்னேன் இல்லைங்களா. இது எல்லாமே வந்து சும்மா ப்ராக்டிஸ் செஷனுக்காக வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இந்த அனுமதினா இசைவு, ஆதவன்னா ஞாயிறு, ஆரம்பம்னா தொடக்கம். இந்த ஏரியா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதில் இருக்க எல்லாமே கம்பல்சரி ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் படித்து வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த தயக்கமின்றி தமிழிலேயே பேசுவோம், இது வந்து ஜஸ்ட் ப்ராக்டிஸில் வந்து வச்சுக்கிட்டா போதுமானது. அடுத்து இங்கே பாருங்களேன், இன்டர்வியூ அப்படின்னா நேர்காணல், சரளமாகனா தொடர்ச்சியாக, நிச்சயமாகனா உறுதியாக, ஜாப்னா வேலை, மேனேஜர்னா மேலாளர். இது கம்பல்சரி ஃபிங்கர் டிப்பில் படித்து வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அடுத்து இதுவுமே வந்து ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். அதாவது பண்டிகை அப்படின்னா திருவிழா, அடுத்து வந்து வெள்ளம்னா நீர்ப்பெருக்கு, வியாபாரம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வணிகம், அசல் அப்படிங்கிறதுனா மூலம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அச்சன் அப்படிங்கிறது தந்தை இங்கே இருக்குது, ஜமக்காலம்ங்கிறது வந்து விரிப்பு, வேடிக்கைங்கிறது காட்சி. அவ்வளோதான் ஓகேங்களா. அது எல்லாமே தெளிவாக படித்து வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள்,
இந்த பாக்ஸுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாக்ஸுங்க. யூனிட் 4க்கும் கவர் ஆகும், யூனிட் 6க்கும் நமக்கு கவர் ஆகும். கீபோர்டு அப்படிங்கிறது வந்து விசைப்பலகை. மல்டிமீடியா கேம்ஸ் அப்படிங்கிறது பல்லூடக விளையாட்டு. இன்டர்நெட் அப்படிங்கிறது இணையம். அடுத்து வேர்ல்ட் வைட் வெப், WWW சொல்கிறோம் இல்லைங்களா, உலகளாவிய வலை. அடுத்து ஷிஃப்ட் கீ, ஷிஃப்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாற்று அழுத்து. அடுத்து ஹார்ட்வேர் அப்படிங்கிறது வன்பொருள். என்ன பொருள்? வன்பொருள். ஓகேங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஃபி டிஸ்க். இது வந்து நெகிழ் வட்டு. என்னதுங்க? நெகிழ் வட்டு. அடுத்தது இமெயில், இது நல்லாவே தெரியும் நமக்கு, மின் அஞ்சல். அடுத்தது டேட்டா பேஸ், தரவு தளம். என்னதுங்க? தரவு தளம். சரிங்களா, தரவு. அடுத்து பைனரி லாங்குவேஜ்னால் 2. சரிங்களா, பைனரினா என்னது? 2. லாங்குவேஜ்னா மொழி, அப்போ 2 மொழிகள். அடுத்தது மானிட்டர் அப்படிங்கிறது என்னதுங்க? கணினி திரை. என்னது? கணினி திரை. அடுத்து சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்னது? மென்பொருள். சாஃப்ட்வேருங்கிறது என்னது? மென்பொருள். இது வந்து வன்பொருள், இது மென்பொருள். சரிங்களா. அடுத்தது வெப் சர்ச் இன்ஜின் அப்படிங்கிறது தேடுபொறி. சரியா. அடுத்து டவுன்லோட் அப்படின்னா பதிவிறக்கம். சாட்டிங் அப்படிங்கிறது பேசுகிறது, பேச்சு. சரிங்களா, அவ்வளோதான். அடுத்து வந்தோம் அப்படின்னா இது தயக்கமின்றி தமிழிலேயே பேசுவோம். ஜஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் மட்டும் இது எல்லாமே. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. ஸ்விட்ச் சொடுக்கி, ஐஸ் வாட்டர் குளிர்நீர், கூல்ட்ரிங்க்ஸ் குளிர்ச்சாறுகள், கிரைண்டர் மின் அரவை, ஃப்ரிட்ஜ் குளிரூட்டும் பெட்டி, டீ வந்து தேநீர், வாஷிங் மிஷின் வெளுக்க இயந்திரம், டெலிஃபோன் தொலைபேசி. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஓகேங்களா. சரி, அடுத்து வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்களேன். ஸோ இது எல்லாமே அடுத்து 10th புக்கில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இது வந்து 9th பழைய புக்குங்க. இருந்தாலும் இங்கேயும் நம்ம பார்த்தரலாம். அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர், அர்த்தம் அப்படின்னா பொருள், அலங்காரம்ங்கிறது வந்து அழகுபடுத்துதல், ஆரம்பம்ங்கிறது தொடக்கம், விஞ்ஞானம் அறிவியல், தீபம்ங்கிறது வந்து விளக்கு. அடுத்து கும்பாபிஷேகம்ங்கிறது குடமுழக்கு, திருவிழா என்ன வேணாலும் சொல்லலாம். அடுத்து சாவி அப்படிங்கிறது திறவுகோல். அடுத்து சரித்திரம்ங்கிறது வரலாறு. ஸோ இது எத்தனை இடத்துல நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா. சபதம் அப்படிங்கிறது சூளுரை. ஸோ சபதம்னா சூளுரை. சரிங்களா, என்னதுங்க? சூளுரை. அடுத்தது சாதம் அப்படிங்கிறது உணவு. அடுத்து பௌத்திரி அப்படிங்கிறது பேத்தி, கிராண்ட் டாட்டர் இருக்கு இல்லையா, பௌத்திரிங்கிறது பேத்தி. ஓகேங்களா. சரி, அடுத்து வந்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சமஸ்தானம்னா அரசு, முக்கியஸ்தருங்கிறது முதன்மையானவர், சினிமா தியேட்டர் திரையரங்கம், ப்ளசர் கார் மகிழுந்து, ஏரோப்ளேன் வானூர்தி, இலகா துறை, அப்பாயிண்ட் பணியமர்த்தல், பிரதானம் முதன்மை, விஞ்ஞானம் அறிவியல், பஸ் பேருந்து, ரயில் தொடர்வண்டி, கஜானா கருவூலம், உத்தியோகஸ்தர் அலுவலர், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பல்பொருள் அங்காடி. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இது வந்து ஆல்ரெடி கலைச்சொற்கள்லேயே படிச்சிருப்பீங்க. அதனால் பெருசாக வந்து உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை இல்லைங்களா. ஸோ அடுத்து வந்தீங்க அப்படின்னா பழைய 10th புக்கோட பேஜ் நம்பர் 83ல் நமக்கு இந்த நியூ சமச்சீரில் பார்த்தோம் இல்லைங்களா, அதேமாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சேஸ்திரங்கள் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலயங்கள். அடுத்து மார்க்கத்தில் யாத்திரை அப்படின்னா இந்த வழியில் பயணம். அடுத்து ஷர்ட் அப்படிங்கிறது என்னதுங்க? சட்டை. காஸ்ட்லி அப்படின்னா விலை மிக்கது. ஓகேங்களா. சரி, அடுத்தது வந்து மேட்ச் அப்படிங்கிறது என்ன? போட்டி. சரிங்களா. அடுத்தது வின் அப்படின்னா வெற்றி. ஓகே. அடுத்து காலேஜ் அப்படின்னா என்னதுங்க? கல்லூரி. அடுத்தது வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னா முன்னாள் மாணவன். அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்தோம் அப்படின்னா இது தயக்கமின்றி தமிழ்லேயே பேசுவோம் தான். சும்மா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சொன்னோம் ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாக்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஒரு 30 பிறமொழி சொற்களோட பழைய சமச்சீர் 10ஆம் வகுப்பு பேஜ் நம்பர் 102ல் வந்து இருக்கும். சாரி, 223வது பேஜில் இருக்கும். ஸோ அந்த 102 and 172 நம்ம கிவ் அண்ட் வேர் டு ஸ்டடி இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டுமே இந்த தயக்கமின்றி தமிழிலேயே பேசுவோங்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 223ல் இருக்கும். ஸோ இது கம்பல்சரி இந்த 30மே என்ன பண்ணணும், உங்களோட ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பழைய சமச்சீர் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் செஷன்ஸ் வந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இது ஜஸ்ட் சும்மா வந்து உங்களோட ப்ராக்டிஸ் செஷனில் வச்சுட்டே இருக்கணும். எப்படி தயக்கமின்றி தமிழிலேயே பேசுவோம் வந்து ப்ராக்டிஸில் வச்சுருக்க சொல்கிறோமோ அதே போல் இதையுமே நீங்கள் ப்ராக்டிஸில் வச்சுருக்கணும். ஸோ அதே போல் லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா நம்மளோட பழைய 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பிற மொழியை வந்து தமிழ் மொழியாக மாற்றுறதுக்கான சொற்கள் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. இதுவுமே வந்து உங்களோட ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் வச்சுக்கணும். நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி படித்ததாக தான் இருக்கும். சில விஷயங்கள் வந்து புது சொற்கள் வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணணும், கம்பல்சரி படித்து வச்சுக்கணும். நான் இதெல்லாம் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும்னு சொன்னோன்னா அது எல்லாமே கம்பல்சரி உங்களோட ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா. ஸோ அது போக இதெல்லாம் ப்ராக்டிஸில் வச்சுக்கணும்னு சொன்னோமா அதெல்லாம் சும்மா டெய்லி உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஓகே இது என்ன வார்த்தை இது என்ன வார்த்தைங்கிறத சும்மா ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணி பாருங்கள்.
போதுமானது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நம்மளோட தமிழ் பேட்சில் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டெஸ்ட் கொஷின்ஸும் வேணும், அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் ரிலேட்டடாக அப்படி டெஸ்ட் கொஷின்ஸ் எடுத்து கொடுக்கறது வேணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.